Last class, we have seen various taxes leviable while importing the goods. ஒவ்வொரு டாக்ஸுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, ப்ரொடக்டிவ் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, countervailing duty for subsidized goods, anti-dumping duty, IGST, GST, compensation cess, and social welfare surcharges. Infrastructure surcharges kuda we have cess also we have seen in the previous classes. இதெல்லாம் வந்து இம்போர்ட்டுக்கு பார்த்தோம். 12% tax ன்னு சொல்லியாச்சுன்னா அந்த 12% எதுல நம்ம tax போடுறோம். So the goods import பண்ண அந்த goods ஓட value என்ன இருக்கோ அந்த வேல்யூக்கு we have to pay the tax. The value என்ன. So there is a chances of manipulation. There is a chances of manipulation. So for example, if you plan to go for purchasing a cart, or a cart ஒன்று வாங்கணும்ட்டு போறோம் furniture markல, with lots of excitement, sir, I am waiting for this type of cart only அப்படின்னு சொல்லிட்டு நீங்க more excitement ஓட நீங்க அந்த செல்லர் கிட்ட போய் கேக்குறீங்க, சார் எனக்கு கார்ட் வேணும் அப்படின்னு. செல்லர் என்ன சொல்வார், based on your temptation you will decide, and definitely at any cost you will purchase. So there's a chances of exorbitant, means edifying the table. The table excellent tableங்க, last piece இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு rate hike பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So original rate காட்டிலும் you could hide the original rate and inflate the rates possible. Similarly, ஒரு இன்கம் டேக்ஸ் இல்லைன்னா கஸ்டம்ஸ் இல்ல ஜிஎஸ்டி பர்சன், ப்ராப்ளி ப்ராப்பர் ஆஃபீஸர் போயிட்டு காட் என்னங்க ரேட் வருது, நீங்க யார் சார், ஜிஎஸ்டில இருந்து வந்திருக்கிற டாக்ஸ் லெவி பண்ணலான்னு இருக்கிறேன் சார், இது சாதாரண பீஸ், அவ்வளவு காஸ்ட் கிடையாது, ஏதோ நார்மல் பீப்புளுக்காக தான் இதை பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு he is manipulating the prices in downside. 50,000 உள்ளத எக்ஸைட்டோட வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட 75,000 சொல்வார், டாக்ஸ் போடணும்னு சொல்லும்போது 25,000 சொல்லி மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ ஐதர் சைடு இட் மே பி மேனிபுலேட்டட், அப் சைட் அஸ் வெல் டவுன் சைட் இட் மே பி மேனிபுலேட்டட். 50 மதிப்புல 75 சொன்னா டு மேக் ஹியூஜ் ப்ராஃபிட், 50 மதிப்புல 25 சொன்னா டு ரெடியூஸ் த டாக்ஸ் பேமெண்ட். அப்ப அவர் சொல்றது நம்புறதா? So there is a chances of manipulation. We should not give chances to manipulate the prices because the exact price for the commodity should be known well in advance to levy the tax on it. அந்த டாக்ஸ் லெவி பண்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை மேனிபுலேட் பண்ணிடக்கூடாது. If there is a manipulation, how can we now find out the exact tax? And the exact value எப்படி கண்டுபிடிக்கிறது? So that is what about the main theme in our lecture today. இம்போர்ட் பண்ணும்போது வேல்யூவேஷன் எப்படி பண்ண போறோம், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எப்படி வேல்யூவேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். So we have two aspects, import valuation as well as export valuation. இம்போர்ட் பண்ணும்போது அந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அந்த குட்ஸுக்கு என்ன வேல்யூ, யூஸ்வலா பாத்தீங்கன்னா எப்படி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நடக்குது, ஒரு கமாடிட்டி மேனுஃபேக்சர் பண்ணி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு டெலிவரி பண்றாங்க. ஆஸ் we are studying the customs, it's related to the import. ஃபாரின்ல இருந்து நான் இந்தியாவுக்கு வாங்க போறேன், I am going to purchase from foreign to India. Is it clear? I hope so to understand. I am purchasing from foreign to India. ஃபாரின்ல எக்ஸ்ங்கிறவர் சப்ளையர், இங்க நாம பர்ச்சேசர், அவர் எக்ஸ்போர்ட்டர், நாம இம்போர்ட்டர். நான் என்ன ஆர்டர் கொடுத்தனோ, நான் ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர்டர் கொடுக்குறேன். இஃப் ஐ ஆர்டர் எ பிளான்ட் அண்ட் மெஷினரி, அந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவாரு, லோக்கல்ல மெட்டீரியல் வாங்குவார், லோக்கல்ல இருந்து லேபர் ஃபோர்ஸை கலெக்ட் பண்ணிப்பார், டெக்னிக்கல் நோ ஹவ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணிப்பார், டிசைனிங் சார்ஜஸ் வாட் எவர் இட் மே பி, எல்லா சார்ஜஸ் செலவு பண்ணி he finishes the plant machinery. அப்படி எல்லா காஸ்டும் சேர்த்து, மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ், all other designing charges related to the manufacturing costs, அந்த ஃபேக்டரி கேட்ல ரெடி பண்ணி விற்கிற வரைக்கும் என்ன காஸ்ட் இருக்குன்னு முத பார்க்கணும். தட் இஸ் கால்ட் ஃபேக்டரி காஸ்ட் அட் தி எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபேக்டரி கேட். அங்க இருந்து கப்பல்ல வரதா வச்சுட்டோம், இல்ல ஃபிளைட்ல. இப்ப நம்ம இமேஜின் பண்றோம் கப்பல்ல வரதா, அந்த ஃபிளைட்ல, கப்பல்ல, இல்ல ட்ரக்ல, இஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் இஸ் பாசிபிள். ஃபிளைட் கப்பல்ல வரதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அவர் செஞ்ச ஃபேக்டரி கேட்ல இருந்து இந்தியன் போர்ட், மீன்ஸ் அந்த எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரியோட போர்ட் கொண்டு வர வரைக்கும் செய்யக்கூடிய காஸ்ட்ஸ். என்னென்ன காஸ்ட் பண்ணுவாரு, ஃபேக்டரி கேட்ல ரெடி பண்ணி வச்சாச்சு, தென் ஹி ஹாஸ் டு இன்கர் சம் காஸ்ட்ஸ். என்னென்ன காஸ்ட் செலவு பண்ண போறாரு, அங்க இருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், as well as what probably it should not be get damaged, so அப்ப இன்சூர் பண்ணி இருந்திருக்கலாம். So all these costs should be incurred so that it is brought from the exporter's factory gate to the port. இந்த காஸ்டையும் நம்ம சேர்த்துக்கணும். அந்த போர்ட்ல கப்பல்ல இருக்கு, அந்த கப்பல்ல இது ஏத்தி விடணும். So we have to
put that in the ship. கப்பல்ல ஏத்தி விடணுமா இல்லையா? இந்த கப்பல்ல ஏத்தி விடுறதுக்கு ஆகிற செலவு லோடிங் காஸ்ட். எங்க? எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரில. எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரில கப்பல்ல ஏத்தி விடுறாங்க இல்லையா, அந்த காஸ்ட் லோடிங் காஸ்ட். இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா that is called FOB price, free on board. அப்படின்னா அர்த்தம் we no need to pay any extra cost incurred up to the loading point. Loading point வரைக்கும் இருக்கிற காஸ்ட் பேர் FOB price ன்னு சொல்றோம். So factory gate price, means factory gate price னா factory gateல இருக்கிறது. கப்பல்ல ஏத்தி விட்டாச்சு அப்படி சொன்னாக்க அது பேரு FOB price. FOB, free on board. அங்கிருந்து நம்ம நாட்டுக்கு தனியா வருமா? You have to pay the freight charges for the ship. அங்கிருந்து நம்ம நாட்டுக்கு வரதுக்கு you have to incur the freight. நடுவுல வரும்போது டேமேஜ் ஆகாம அதே சமயத்துல கப்பல் சிங்க் ஆகும்போது நம்ம லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு we may of course incur some other costs, insurance. So அந்த FOB காஸ்டோட we have to incur the ship charges as well as insurance charges. இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா அந்த கப்பல் சேஃபா நம்மளுடைய போர்ட்டு கொண்டு வந்தோம். இந்தியன் போர்ட்டு கொண்டு வந்தாச்சு. இந்தியன் போர்ட்டு கொண்டு வரதுக்கு நம்ம ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் செலவு பண்றோம். சோ FOB இருக்கு இல்லையா, அதுதான் காஸ்ட். சி காஸ்ட். அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் செலவு பண்றீங்க. அதுக்கு பிறகு ஃப்ரைட் செலவு பண்றீங்க. CIF பிரைஸ் சொல்லுவாங்க. the price at which it comes to our இந்தியன் போர்ட் லான்ச் பண்ண பிறகு அந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அந்த செலவு பேர் CIF பிரைஸ். காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். காஸ்ட்ங்கிறது FOB காஸ்ட் மீன் பண்றேன். FOBங்கிறது எது? FOB ஃபார் த கஸ்டம்ஸ் பர்பஸ். அவன் இஷ்டத்துக்கு மேனிபுலேட் பண்ணப்பட்ட FOB கிடையாது. FOB ஃபார் த கஸ்டம்ஸ் பர்பஸ். அதோட நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணா அதுதான் CIF பிரைஸ். இங்க கப்பல் வந்தாச்சு. அந்த கப்பல்ல இருந்து போர்ட்ல எடுத்து வைக்கிறதுக்கு அன்லோடிங்னு சொல்லுவோம். அங்க எப்படி நம்ம லோட் பண்ணோமோ, எங்க எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரில கப்பல்ல லோட் பண்ணோம், இம்போர்ட்டர் கண்ட்ரில வந்த பிறகு இங்க இருக்கிற போர்ட்ல இருந்து அன்லோட் பண்றோம். இந்த அன்லோடிங் சார்ஜஸோ இந்த இந்தியன் போர்ட்ல இருந்து வித்ரா பண்ணி இந்தியன் இம்போர்ட்டருடைய இடத்துக்கு கொண்டு போறதுக்காக செய்யற ஃப்ரைட், இன்சூரன்ஸ், கோடவுன் ரெண்ட், வாட் எவர் இட் மே பி, nothing will be addable because all these things are post importation cost. இம்போர்ட் பண்ண பிறகு செய்ய செலவு, அதுல இந்தியாவுல நடக்கிற செலவு, இட்ஸ் நாட் இம்போர்ட். So import cost for the taxation purpose, அதாவது assessable value. டாக்ஸுக்கு எதை assessable value, எதை பேஸா வச்சு நான் டாக்ஸ் போட போறோம் அந்த வேல்யூ பேர் assessable value. அந்த assessable value நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க CAF value. Cost, insurance, freight. காஸ்ட்ங்கிறது FOB, free on board. கப்பல்ல எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரில இருக்கிற கப்பல்ல ஏத்தி விடுற வரைக்கும் ஆகிற செலவு பேர் FOB. அங்கிருந்து நம்ம போர்ட்டுக்கு வர்றதுக்காக நீங்க திரும்ப of course two expenses you are going to incur, freight and insurance. அது ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா FOB plus freight plus insurance. இல்லைன்னா FOB C ன்னு வச்சுங்க காஸ்ட், இன்சூரன்ஸ் ஐன்னு வச்சுங்க, freight F ன்னு வச்சுங்க, ஃப்ரைட்டுக்கு F வச்சுங்க, CIF. So the assessable value is nothing but FOB, means CAF. Is it clear? I hope so could understand this concept. Now let me go with the discussions with the PPT. The PPT la irukradha neenga notes eduthu appappe neenga work out panna aarambichirunga. You no need to wait. Okay, let's see. I'll do slight adjustments here. Okay, now valuation of customs duty. Valuation of customs duty. So valuation of customs duty la பொறுத்த வரைக்கும் method of valuation. In method of valuation, rule number 1, customs valuation rule 2007, determination of value of imported goods. Customs valuation, determination of value of imported goods rules 2007. இந்த ரூல்ல நமக்கு எப்படி வேல்யூ பண்றதுங்கிறது சொல்லி இருக்காங்க. we have to strictly follow these rules. அதான் இந்த ரூல்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 எப்போதுமே ஒரு ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் எப்போதுமே இட்ஸ் நேமா இருக்கும். ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் எப்போதுமே இதோட நேமா இருக்கும். இப்ப கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் ரூல் 2007 உடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? இட்ஸ் நேம். யூசுவல் செகண்ட்ல என்ன இருக்குன்னா வேரியஸ் டேர்ம்ஸ் டிஃபைன்டா இருக்கும். இங்க தேர்ட்ல இருக்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டுடே வி ட்ரை டு ஃபினிஷ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வேல்யூ அப்படின்னா என்னங்கிறத பார்த்து முடிக்கிறோம். ஸோ வி ஹவ் ஆல்மோஸ்ட் 13 ரூல்ஸ் ஹியர். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா தேர்ட் ரூல் ப்ரிடாமினண்டா நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம்.
இதுதான் மெயின். இதை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு மிச்ச ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா வேல்யூவேஷன் ஓவர். ஸோ taxes and method of valuation இந்த ரெண்டு சாப்டர் தெரிஞ்சிட்டாலே almost 50% syllabus of customs at CMA inter level is over. So one of the most important chapters that you can expect the illustration also from this chapter. Transaction value நம்ம எடுத்துக்கிறோங்க. அசஸபிள் வேல்யூனா என்ன அப்படின்னு சொன்னாக்க இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் வாங்கி விற்கிறதுக்கு என்ன ரேட்டை அக்செப்ட் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறானோ அந்த ரேட்டை நான் எடுத்துக்கிறேன். யூஎஸ்ல இருந்து ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபாரின்ல இருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே ஃபாரின் எக்ஸ்போர்ட்டர் எனக்கு மேனுஃபேக்சர் பண்றேன், நான் இங்க ரெடி பண்ணிக்கிறேன். ஐ எம் பிரிங்கிங் இட் ஹியர், நான் இங்க ரெடி பண்றேன். இஸ் இட் கிளியர்? என்ன பிளான்ட் அண்ட் மெஷினரி நான் வாங்குறோனோ அதுக்கு நான் என்ன பைசா கொடுத்தனோ அதுதான் டிரான்சாக்ஷன் வேல்யூ. அதுவே போதும், நோ டிஸ்பியூட். வாட் எவர் த டிரான்சாக்ஷன் வேல்யூ யூ சப்போஸ் டு பே டு த எக்ஸ்போர்ட்டர் ஆர் டு த செல்லர் ஃபார் த குட்ஸ் யூ சப்போஸ் டு இம்போர்ட். சேம் குட்ஸ்னா எதை இம்போர்ட் பண்ணீங்களோ அதே குட்ஸுக்கு நீங்க என்ன கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களோ அதை எடுத்துக்கணும். த சேம் குட்ஸ். அந்த குட்ஸுக்கு நீங்க சப்போஸ் $1 lakh கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா that $1 lakh will be the transaction value, otherwise named as accessible value, otherwise named as CAF value. So transaction value na accessible value come CAF value எடுத்துக்கலாம். Cost insurance right or accessible value. Accessible value meant for assessing the duty will be called accessible value, which is nothing but CAF, which is inclusive of cost insurance right. Usually if there is no any dispute, the value offered by the importer to the exporter for the goods purchased will be the transaction value. அவன் சொன்ன அந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்க என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த வேல்யூ அதே குட்ஸுக்குரிய வேல்யூ. ஓகே, நீங்க சிஏஎஃப் வேல்யூ எடுத்துக்கலாம். அதை தான் நீங்க பேஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் பர்பஸ்க்கு எடுத்துக்கிறீங்க. இஸ் இட் ஓகே? நவ் இது அப்படியே எடுத்துக்கணும்னா கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? பிரைஸ் இஸ் சோல் கன்சிடரேஷனா இருக்கணும், அன்ரிலேட்டட் பார்ட்டியா இருக்கணும். சோ ரெண்டு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பிரைஸ் இஸ் சோல் கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கால்ட் பிரைஸ் இஸ் சோல் கன்சிடரேஷன். நாம எக்ஸ்ங்கிற ஃபாரின்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் கிட்ட ஆர்டர் கொடுத்தா அவர் எனக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? சார் $1 lakh சொல்றாரு. என்னங்க இவ்வளவு ரேட் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டவன அவர் என்ன சொல்றாரு? இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட் மெட்டீரியல் ரொம்ப காஸ்ட்லிங்க. அப்படியா? இந்தியாவில இந்த மெட்டீரியல் சீப் வருங்க, அதை நான் கொடுத்துறேன். அப்ப என்ன ரேட் போடுங்க? அப்படியா? நீங்க அதை கொடுத்துருவீங்களா? அப்ப நான் $70,000 மட்டும் போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ $1 lakh இருந்து 70,000 குறைச்சிட்டார். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் மெட்டீரியல் அவனுக்கு அனுப்புனார். சோ அவர் எனக்கு பில்லு போடுறது $70,000 போடுவார். Plant and machinery is not 70,000. It's really $1 lakh. Because I offered the material at free of cost from my side to them, the plant and machinery's value levied by the exporter is say 70,000. இல்லைன்னா $1 lakh இருக்கும். இப்ப நீங்க கொடுத்தது 70,000 தான் இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரிக்குரிய கன்சிடரேஷனா? இல்லைங்க, நீங்க கொடுத்த 70,000 மானிட்டரி கன்சிடரேஷன். ஃப்ரீ மெட்டீரியல் கொடுத்தீங்களா, அது ஒரு 30,000 இருக்குமா இல்லையா? தட் இஸ் இன்டைரக்ட் பெனிஃபிட். அப்ப அதே நீங்க சேர்த்துக்கணும். அப்ப ரெண்டு கன்சிடரேஷன் கொடுத்துருக்கீங்க. கன்சிடர் $70,000 as well as $30,000 worth material also. அப்ப இது சோல் கன்சிடரேஷன் இல்ல, நீங்க சொன்னது எடுத்துக்க முடியாது. அப்ப எடுத்துக்க முடியாதுன்னா we'll discuss. Unrelated party, ஃபாரின்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டரும் நம்ம நாட்டுல நம்ம இம்போர்ட் பண்றோம்னா நமக்கும் ஒரு உறவு இருக்கு. ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. As being the related party, we have the chances to manipulate the prices. So there's a chances அப்படி மேனிபுலேட் பண்ணாக்க பிரைஸ் மிஸ்ஸ்டேட்மெண்டா கொடுத்தீங்கன்னா the duty leviable on that will also be wrong. So price should be sole consideration இருக்கணும். பையர் அண்ட் செல்லருக்குள்ள, எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த ரெண்டு பார்ட்டிக்குள்ளாரும் அந்த இம்போர்ட் பண்ண குட்ஸுக்கு என்ன வேல்யூ வாங்கிக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ போதுமானது ஃபார் த அசஸ்மெண்ட் பர்பஸ். என்ன ரேட்டுக்கு பண்ணீங்க செஞ்சு தரீங்க? $1 lakh. வெரி சிம்பிள். $1 lakh என்ன டாக்ஸ் ரேட்? 10%. 1 lakhக்கு 10% போடுங்க, $10,000 டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டே இருங்க. ப்ரொவைடட் சார் 70,000 தான் போட்டிருக்கீங்க. 70,000 அவன் மெட்டீரியல் அனுப்பி இருக்கிறான் அப்படின்னா 70யோட அந்த மெட்டீரியல் 30 நீங்க ஆட் பண்ணி ஆட் தட் மெட்டீரியல் 30 ஆல்சோ. 70 30 1 lakh மாத்திர பிறகு நீங்க கால்குலேட் பண்ணோம். 1 lakh பக்கத்து வீட்டுல வந்து 120 வாங்கினானே அதே குட்ஸ் நீ எப்படி 1 lakh? அவன் என் ஃப்ரெண்டு சார். ஓ, you are manipulating because of relationship. So unrelated party அவன் price is sole consideration இருந்தா என்ன டிரான்சாக்ஷன் வேல்யூ கண்ண முடியாது, அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்.
டைம் ஆஃப் சப்ளை எப்ப சப்ளை நடக்குதோ அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய பிரைஸாக இருக்கணும். டைம் அண்ட் பிளேஸ் அது ரொம்ப முக்கியமானது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகேங்க. அப்படி இல்லைன்னா we have lots of other methods to be applied sequentially. These remaining points to be discussed in the next class. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ ரூல் 3ல சொன்னது சில விஷயங்கள் ஒத்து வராம போயிடுச்சு. ஏன்? ப்ராபப்ளி பே சோல் கன்சிடரேஷன் இல்ல, சில ஐட்டங்கள் ஆட் பண்ணல, கஸ்டம்ஸ்ல சில ஐட்டங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்றான், கஸ்டம்ஸ்ல சில ஐட்டங்கள் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்றான். அதாவது காஸ்ட் இன்கர்ட் ஆஃப்டர் தி இம்போர்டேஷன், நம்மளுடைய இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட போர்ட்டுக்கு வந்த பிறகு அன்லோட் பண்றதோ இல்ல அங்கிருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஃப்ரைட்டோ இன்சூரன்ஸோ குடோன்லயோ இல்ல இங்க கொண்டு வந்து வைக்கக்கூடிய இன்ஸ்டலேஷனோ எரெக்ஷன்ஸோ இதை ட்ரையல் ரன் பண்ணி பார்க்கறதுக்கோ இல்ல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ட்ரைனர் எனக்கு அனுப்பி இருக்கிற இந்த காஸ்டோ, all these things are happening only in India. Those things should not be addable அப்படின்னு அவன் சொல்லி இருக்கிறான். ஆனா சில பில்லு போடும்போது என்ன பண்ணிட்டான், டிரான்சாக்ஷன் வேல்யூ $1 lakh இன்னும் சார் எவ்வளவு காஸ்ட்லி, உங்க இடத்துல கொண்டு வந்து வச்சு பிக்ஸ் பண்ணி ட்ரையல் ஓட்டி காமிச்சு அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிற உங்க ஆளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போற அதெல்லாம் சேர்த்திருக்கிறான். So now what happens that $1 lakh being the proper transaction value inclusive of some of the costs is not required to be addable as per the customs act. அப்படி இருக்கா இல்லையான்னு பாக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கிளாஸ்ல இந்த ரெண்டு பார்ட்டி இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க பிக்ஸ் பண்ண வேல்யூல கஸ்டம்ஸ் ஆக்ட்ல சொன்னப்பட்ட வேல்யூ மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தான் இங்க பார்க்க போறோம். So we are going to see that one. I hope you could understand. So let's start with the first one, computation of assessable assessment value. Transaction value ல இருந்து assessment value நான் இப்ப எப்படி கம்ப்யூட் பண்ண எடுத்துக்க போறேன். You can note it down, so I may go slowly and I will explain each and every point and basic logic. Importer உடைய போர்ட் வரைக்கும் அந்த ஷிப்போ இல்ல ஃபிளைட்டோ வந்து ஆகிறதுக்கு சேர்க்கறதுக்கு ஆகிற செலவு மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. Subsequent expenses are called port importation cost is not required to be added. I hope you could understand. இதை நீங்க ஒவ்வொன்னா எழுதிட்டே வரலாம். என்னென்ன காஸ்டஸ் இருக்குன்னு நான் லிஸ்ட் பண்ண போறேன், ஒவ்வொன்னு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு நோட் வச்சுட்டு இதெல்லாம் காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. Let's start this. Cost, டைரக்டர் காஸ்ட். இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கிட்ட எனக்கு ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி கொடுங்கன்னு சொன்னால் என்ன காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அது ஃபர்ஸ்ட். ஓகே, இதோட என்ன சேர்க்கணும், கேரேஜ், ஃப்ரைட், இன்சூரன்ஸ் அப் டு த போர்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் அவருடைய ஃபேக்டரி கேட் காஸ்ட். அது இந்த ஃபேக்டரி கேட் காஸ்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரியோட போர்ட்டுக்கு வந்து சேர்க்கிற வரைக்கும் ஆகக்கூடிய கேரேஜ், ஃப்ரைட், இன்சூரன்ஸ் addable. We have seen that. அது இல்லாம charges for loading on the ship at the port of the exporters country, அங்க இருக்கிற ஷிப்ல இத லோட் பண்றதுக்கு ஆகிற செலவு. இந்த மூணு எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் அட் ஃபேக்டரி, ஃபேக்டரியில இருந்து எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரியோட இடத்துக்கு வர்றதுக்கு ஆகிற செலவு, எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரியோட போர்ட்டுக்கு வந்த பிறகு அந்த ஷிப்ல லோட் பண்றதுக்கு இருக்கிற லோடிங். இந்த மூணு விஷயத்தை ஆட் பண்ணிட்டீங்க. இந்த மூணு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஃப்ரீ ஆன் போர்டு நம்ம பார்த்தோம். So we have seen that as free on board. I hope you could now understand what is called free on board. இந்த ஃப்ரீ ஆன் போர்டோட நீங்க கவனிக்க வேண்டியது, ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சில விஷயங்கள் மிஸ் மேட்ச் ஆயிருக்கும். திஸ் இஸ் நாட் த ஃப்ரீ ஆன் போர்ட் ஃபார் த கஸ்டம்ஸ் பர்பஸ். ஏன்னா காஸ்ட் சொன்னார் இல்லையா எக்ஸ்போர்ட்டர், அவர் என்ன சொல்லுவாரு, ரா மெட்டீரியல் ஃப்ரீயா கொடுத்துருங்க சார்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சில ஐட்டங்கள் ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணாம வச்சிருந்ததுனால அந்த காஸ்ட் மிஸ் மேட்ச் ஆயிருந்திருக்கும். அதனால இங்க பாருங்க, add if not included in the above rule 10 of customs tariff act. So நாம என்ன பண்றோம், ரூல் 10ல சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த காஸ்ட்ல சேர்ந்திருக்கணும், இல்லனா இது உண்மையான காஸ்ட் கிடையாது. இட்ஸ் யுவர் டியூட்டி டு நவ் ஆட். என்னென்ன ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ண விட்டிருந்தால், நம்பர் 1 கமிஷன் அண்ட் புரோக்கரேஜ். ஃபர்ஸ்ட் இதை வாங்கி கொடுக்கறது கமிஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ $1 lakh. அது இல்லாம யூஎஸ்ல ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் எனக்கு புரோக்கரா இருந்து பண்ணி கொடுத்துருக்கான், அவர் ஒரு $5,000 கொடுத்துருக்கணும். அப்போ வாட்ஸ் த காஸ்ட், 1 lakh plus 5,000 ரெண்டு சேர்த்து. ஓகே, ஸோ 1 lakh 5,000. ஸோ இஃப் த கமிஷன் நாட் ஆடட் இட் ஷுட் பி இன்க்ளூடபிள் எக்ஸெப்ட் பையிங் கமிஷன். எது எக்ஸெப்ட் பையிங் கமிஷன்? பையிங் கமிஷன் என்ன அர்த்தம், என்னுடைய ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி இருக்கிறார், அவருக்கு வந்து இந்த பிளான்ட் மிஷினரியோட நாலேஜ் நல்லா இருக்கு, எக்ஸ்பர்டீஸ். நான் அவர்கிட்ட என்ன கேட்கிறேன், போய் பாரியா, உனக்கு பிடிச்சிருந்தா நல்லா எனக்கு ரிவ்யூ கொடுத்து வாங்கி குடியான்னு சொல்றேன். இவன் போயிட்டு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி சூப்பர் ப்ராடக்ட்ஸா நீங்க வாங்கிக்கலாம்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாரு, $5,000 அப்படி அப்படின்னு கொடுக்குறாங்க. So the $5,000 commission given to whom?
the importer's own agent. அது பேர் buying commission பேர். That buying commission is not to be addable. Third பார்ட்டியா இருக்கணும் இல்ல செல்லர்ஸ் உடைய புரோக்கரா இருக்கணும். அப்படி இருந்திருந்தால் அந்த கமிஷன் should be addable. என்னுடைய ஏஜென்ட்டுக்கே நானே கமிஷன் கொடுக்குறேன், என் ஆளுக்கே நான் கமிஷன் கொடுத்தாக்க அது பேர் buying commission, not addable. Number 1. Number 2, cost of container. Okay, cost of container should be addable. Okay, returnable வந்து ஆட் பண்ண வேண்டாம், கண்டெய்னர் உடைய காஸ்ட் தான் addable. பேக்கிங் காஸ்ட், அதாவது இப்ப நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வேற பாட்டில் வேற ரெண்டும் சேர்த்துனா இட் மே பி 50-60 rupees. only கூல் ட்ரிங்க்ஸ்னா 30 rupees or 20 rupees they are charging. So the bottle after consuming you are returning. Returnable ஆக இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர் returnable ஆ இருந்துச்சுன்னா depreciation ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் உடைய அந்த பாட்டில் 40 rupees. ஓகே, 20 ரீஃபில்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாட்டில் வீணாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ரீஃபிலுக்கும் 2 rupees லாஸ் ஆகுது. that will be recoverable, addable. நீங்க உடைச்சிட்டீங்க, ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா 40 rupees காஸ்ட் தானே. So durable and returnable container ஆக இருந்தால் depreciation or amortization cost of that is a performing part of the cost. depreciable, amortizable இல்ல சார் இது வேற வழியே இல்ல நீங்க தூக்கி போட்டுடலாம் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னா அந்த கண்டெய்னர் காஸ்ட் ஆட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பேக்கிங் காஸ்ட், container cost and packing cost should be addable. ரெண்டுக்கும் சேம் தான், except cost of durable and returnable. Durable returnable packing cost ஆக இருந்துச்சுன்னா container cost ஆக இருந்தால் that can be addable only to the extent of amortization, right? So என்னென்ன பார்த்தோம், commission, container and packing. மூணாவது, materials, components, tools, dyes, mold and consumables supplied by buyer at free of cost. நான் இப்பதான் சொன்னேன் மெட்டீரியல் கொடுக்குறோம், மெட்டீரியல் மட்டும் கிடையாது, மெட்டீரியலோ காம்போனன்ட்டோ டூல்ஸோ டைஸோ மோல்ஸோ கன்சூமபிள்ஸோ எதை ஃப்ரீயா கொடுத்திருந்தாலும் addable. I hope you can understand. Fourth, engineering, development, plan and sketch. Plant and machine பண்ணி கொடுங்கன்னு சொன்னார், அந்த பிளான் எப்படி சார் பண்றது அப்படின்னா சார் நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் நீங்களே ரெடி பண்ணிடுங்கன்னு நான் சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க ப்ளூ பிரிண்ட் நான் பண்ணி கொடுத்துறேன்றார். ஃபாரின் எக்ஸ்போர்ட்டரே ப்ளூ பிரிண்ட் போட்டு அதுக்கு ஒரு $2000 சொல்றாரு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நான் ரெடி பண்ணி கொடுத்திருந்தால் அதோடைய காஸ்ட்டை நான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இன்ஜினியரிங், டெவலப்மெண்ட், பிளான் ஆர் ஸ்கெட்ச் carried outside India should be addable. Royalties and license fees also addable. இப்ப மாருதி சுசுகி கம்பெனிக்கார ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணாக்க அவனுக்கு ஒரு ஆல்டோ கார் பண்ணாக்க 5 lakhs வருதுன்னா he has to pay 50,000 rupees to Suzuki company as they are using their own technology and their own know-how. அப்ப அந்த காரோட வேல்யூ என்ன 5 lakhs plus royalty paid for manufacturing the car 50 ரெண்டு சேர்த்து 5,50,000 will be considered royalties and fee, license fees paid. I hope so could not understand this. Value on subsequent resale if payable to seller. One more point, value on subsequent resale if payable to seller. Okay, நான் ஃபாரின்ல இருந்து வாங்கினேன், வாங்கிட்டு நான் யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணும்போது அவன் சொல்றான் நீங்க மட்டும் தான் சார் யூஸ் பண்ணோம், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. பட் இது எத்தனை பேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் யூசேஜ் உண்டு. நான் என்ன சொல்றேன், as per the terms of agreement I should use, I should not allow others to use. நான் என்ன பண்றேன், அதை இன்னொருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றேன். ரெண்டு பேர் யூஸ் பண்றீங்களா, அப்ப ராயல் சார்ஜஸ் ஜாஸ்தி சாப்பிடுமா, $1 lakh சொன்னேன், நீங்க மட்டும் யூஸ் பண்றதா இருந்தால் சப்சிக்வெண்டா நீங்க வேற யாராவது அலோவ் பண்ணி யூஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு $5,000 கொடுங்க. சோ இன்னொரு 1 lakh பதிலா இன்னொருத்தனும் யூஸ் பண்ணிக்கிறான் பை எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் தானே. அப்ப என்ன பண்றேன், நான் மட்டும் யூஸ் பண்றேன்னு 1 lakh வாங்கிட்டு சார் இன்னொருத்தன் கேட்கறான் அவனுக்கு யூஸ் பண்ண கொடுக்கட்டுமா, கொடு, எனக்கு ஒரு $10,000 எக்ஸ்ட்ரா கொடு. So I am now offering $10,000 extra for making other also use அப்படின்னா அந்த 10,000 சேர்த்துக்கணும். வேல்யூ ஆன் சப்சிக்வெண்ட் ரீசேல் இஃப் பேயபிள் டு செல்லர், வேற ஏதாவது செல்லருக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தால் that should also be addable. Payment to third party to satisfy seller's obligation, ரொம்ப முக்கியமான term. Payments to third party to satisfy the seller's obligation. Is it clear? அதாவது செல்லர் வந்து என்ன சொல்றார், எனக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருங்க, $1 lakh சொல்லிட்டார், ஓகேன்னு சொல்லிட்டேன். அது தவிர எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸுக்காக நீங்க ஒரு 50,000 rupees ஒர்த்துள்ள குட்ஸை சப்ளை பண்ணிடணும்ன்றது. So now what happens, இது ஏன் வேலை கிடையாது, செல்லருடைய வேலை, யாரு அந்த குட்ஸுக்கு, பட் நான் அதை மீட் அவுட் பண்றேன். யாருடைய ஆப்ளிகேஷன், செல்லர்ஸ் ஆப்ளிகேஷன். ரொம்ப இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா,
எக்ஸ்ங்கிற ஃபாரினர் எனக்காக ஒரு பிளான்ட் அண்ட் மெஷின் ரெடி பண்றாரு. ரெடி பண்ணும்போது அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு ஒரு மெட்டீரியல் இந்தியாவில இருந்து வாங்க வேண்டியதா இருக்கு, இல்ல வேற ஒரு கண்ட்ரில இருந்து வாங்க வேண்டியதா இருக்கு. அவன் அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு சப்சிக்வெண்டா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு எனக்கு கொடுக்கணும். இவன் செல்லர் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ் அந்த மெட்டீரியல் வாங்கினாரு, அதுக்கு ஒரு $10,000 வச்சுங்க வாங்கிட்டாருல. அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க எனக்கு $90,000 மட்டும் கொடுங்க, அந்த மெட்டீரியல் சப்ளை இருக்கிறாருல அவனுக்கு நான் பணம் தர வேண்டியதுக்கு நீ தந்துருங்க அப்படின்னா. மெட்டீரியல் சப்ளையருக்கு யார் கொடுக்க வேண்டியது இருக்கு, செல்லர் தானே கொடுக்கணும். செல்லர் கொடுக்க வேண்டியதை செல்லர் இன்டியூசஸ் த பையர் டு பே இட். அவருடைய கமிட்மெண்ட் இவர்கிட்ட சொல்லி நீ கட்டு அப்படின்னா இவன் கட்டுறான். ஏன் கட்டுறான், அந்த குட்ஸ் வாங்குறதுக்காக. அந்த குட்ஸ் வாங்குறதோட ஒரிஜினல் வேல்யூ 1 lakh இருக்கும். இப்ப 90,000 கொடுக்குறான், பேலன்ஸ் 10,000 யாரு கொடுக்குறான், செல்லர்ஸோட கமிட்மெண்ட்டை ஆர் செல்லர்ஸோட ஆப்ளிகேஷனை மீட் அவுட் பண்றதுக்கு கொடுக்குறான். தட் ஷுட் ஆல்சோ பி a part of assessable value. Commission to local agent, already we have seen commission brokerage, same, it should also be addable. So these are the things to be addable. ஆட் பண்ணாம இருந்திருந்தாலும் இதெல்லாம் ஆட் பண்ண மிஸ் பண்ணிருந்தோம்னா நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன இருக்கு, commission and brokerage except buying commission, cost of container addable, materials, components, tools, dies, mold and consumables supplied by buyer at free of cost addable, engineering development plan or sketches incurred outside India addable, royalties and license fee payable for the goods manufactured for the requirement of the importer will also be addable, value and subsequent resale payable by the buyer to the seller addable, payment to third party to satisfy the seller's obligation addable, commission to be addable. I hope so you could understand all these things. இதெல்லாம் நீங்க ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா this is called free on board as per customs. I hope so you could now understand the difference between free on board in general as per the transaction value, customs oda point of view la free on board அப்படிங்கறது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. Is it clear? Next, cost free of board. நான் இதோட நான் பிரேக் கொடுக்குறேன், இதெல்லாம் அசிமுலேட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போறோம். காஸ்ட் வந்து ஃப்ரீ ஆன் போர்ட் ஆஸ் பர் த கஸ்டம்ஸ் சொன்னேன். ஃப்ரைட் ஃப்ரம் சப்ளையர்ஸ் போர்ட் டு இம்போர்ட்டர்ஸ் போர்ட் ஆட் பண்ணி ஆகணும். சப்ளையோட போர்ட்ல இருந்து இம்போர்ட்டர்ஸ் போர்ட் வரைக்கும் சேர செலவு ஆட் பண்ணி ஆகணும். இன்சூரன்ஸ், ஓகே, டேமேஜ் ஆகாம லாஸ் ஆகாம வந்து சேர்றதுக்காக இன்சூர் பண்றோம், CIF. அந்த காஸ்ட் தான் ஃப்ரீ ஆன் போர்ட் ஆஸ் பர் த கஸ்டம்ஸ். அதோட ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட்னு சொல்லுவோம், CIF. இஸ் இட் கிளியர்? இந்த CIF அசஸபிள் வேல்யூ நம்ம சொல்றோம். ஏன் சார் இப்படி குழப்பிக்கிறாங்க? CIFன்னு சொன்னா என்ன, இல்லைன்னா டேட்டா அசஸபிள் வேல்யூன்னு சொன்னா என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல CIF வேற அசஸபிள் வேல்யூ வேற. CIF ஓட லேண்டிங் சார்ஜஸ் சேர்க்கணும்ட்டாங்க, இப்ப அது எக்ஸ்க்ளூடட். ஸோ CIF becomes accessible value. These are the three. The freight from seller's port to importer's port ன்னு சொன்னேன் இல்லையா, அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் நம்பர் 1, இந்த வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல, ஃப்ரைட் பத்தி டீடைல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஃபிளாட் ரேட் 20% நீங்க எடுத்துக்கலாம். 20% on FOB as per the customs will be taken. அதாவது FOB as per customs வந்து $10,000 சொன்னால் இந்த ஃப்ரைட் 20% $2,000 சொல்லலன்னா. அதே சமயத்துல ஏர் ஃப்ரைட் ஏரோப்ளைன்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃப்ரைட் வந்து 20% மேல இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்டட் டு 20%. அதாவது இன் ஜெனரல் ஃப்ரைட் கொடுக்கலாம்னு 20% கொடுத்துருக்கிறான்னா அதை எடுத்துக்கணும். ஆனா ஏர் ஃப்ரைட்டாக இருந்தால் இந்த செகண்ட் பாயிண்ட் விச் எவர் இஸ் லோவர் ஆஃப் ஆக்சுவல் ஆர் 20% ஆஃப் FOB ரெண்டுல விச் எவர் இஸ் லோவர் எடுத்துக்கணும் இன் கேஸ் ஆஃப் ஏர் ஃப்ரைட். ரெண்டு பாயிண்ட். இஃப் ஃப்ரைட் டீடைல்ஸ் நாட் கிவன், ஸ்டாண்டர்ட் 20% FOB will be taken. ஏர் ஃப்ரைட் கேட்டு டபுள் காஷியஸ் ஆயிடணும். என்ன ஃப்ரைட் கொடுத்துருக்கான் ஏர் ஃப்ரைட், அது 20% FOB மேல இருக்கான்னு பாருங்க, இருந்தால் ரெஸ்ட்ரிக்டட் 20%. Is it okay? I hope so could not understand the freight. Barging and light rate charges includable, ship demurrage includable. இந்த ரெண்டு விஷயங்கள். கப்பல் வந்து இந்தியன் போர்ட்ல வந்து நின்னுருச்சு. இந்தியன் போர்ட்னா கரைக்கிட்ட வர முடியாது இல்லையா, பெரிய கப்பல் கரைக்கிட்ட வரணும்னா சின்ன சின்ன போட்டு தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன போட்டு பேர் தான் லைட்டர் பார்ஜ். இதெல்லாமே சின்ன சின்ன போட். வந்த கண்டெய்னர் இந்த சின்ன போட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வந்து வைக்க போறாங்க. அந்த செலவு வந்து பார்ஜிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லைட் ரேட் சார்ஜஸ் சொல்லுவோம். ஷிப்ல இருந்து சின்ன போட் மூலமா நம்ம கரை கொண்டு வரதுக்கு செய்யற செலவுக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்ஜிங் அண்ட் லைட் ரேஜ். லைட் ரேஜ்ங்கிறது போட், ஸ்மால் போட், லைட்டர் போட். ஸோ லைட் ரேஜ் அண்ட் பார்ஜிங் அதுக்கு கொடுக்கக்கூடிய டாரிஃபை ஆட் பண்ணி ஆகணும்.
ஷிப் வந்து இறங்கிடுச்சு, நான் டெலிவரி பண்றதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் லேட் பண்ணிட்டேன். அப்படி 3 நாள் 4 நாள் லேட் பண்ணாக்கா ஷிப் இன்சார்ஜ் என்ன சொல்ற, யோ உன்னால என்டையர் ஷிப் சும்மா கிடக்குது, எங்களால எங்கேயும் கொண்டு போக முடியாம போச்சு, ஒரு நாளோட லாஸ் என்ன தெரியுங்களா அப்படின்னு அவர். அதுக்காக ஒரு சார்ஜ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது பேர் ஷிப் டெமரேஜ். லேட் டெலிவரி ஃப்ரம் த ஷிப் இஸ் கால்ட் ஷிப் டெமரேஜ் சார்ஜஸ். இட் ஷுட் ஆல்சோ பி ஆடட். அதையும் நீங்க சேர்த்தா. அதே மாதிரி ஃப்ரைட்ல 20% சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் எவ்வளோன்னு சம்ம நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க 1.125 1.125% on FOB will be considered if not specified. Is it clear? அவ்வளவுதான். சோ இத மூணையும் ஆட் பண்ணிட்டோம்னா அசஸபிள் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. கிளியர்?